கடுமையான வயிற்று கடுப்பு, அதே மாதிரி கடுமையான வயிற்று கழிச்சல். இந்த வயிற்று கழிச்சல் அப்படின்னு சொன்னால் சிறுக சிறுக மலம் வெளியேறது தான், ஒரே அடியாக மொத்தமாக ஃப்ரீயாக போகவே போகாது. இந்த மாதிரி நிறைய பேருக்கு அவஸ்தை உண்டு. இது எதனால் வருதுன்னு இப்போ ஒரு சில வார்த்தையில் நம்ம தெரிஞ்சுக்கணும். துரித உணவுகள் அதிகமாக நம்ம எடுத்துக்கிறதுனால இந்த பிரச்சனை கண்டிப்பாக வரும். அதேனால இன்றைக்கி நிறைய சிப்ஸுங்க நிறையா சாப்பிட்றாங்க, எண்ணெயில் பொரிச்சது. இதனாலேயும் நிறைய பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. மாமிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெயில் பொரிச்ச மாமிசம் சாப்பிட்டாலும் இந்த பிரச்சனை நிறையா வரும். இறப்பையில் போயிட்டு ஜீரண சக்தி ஆகாமல் அந்த இறப்பையில் அப்படியே தங்கிக்கிட்டே இருக்கும். அங்கேருந்து நமக்கு கேஸ் ஃபார்ம் ஆகிட்டு வயிறு முறுக்க பரவி பல உபாதைகள் கொடுக்கும். வயிறு உப்பசமாக இருக்கும். ஒரு சில நேரத்தில் ஒரு சைட்டில் மட்டும் பக்கவாட்டிலேருந்து வயிற்று பகுதி வரைக்கும் வலி கொடுக்க ஆரம்பிச்சிடும். முதல்ல லேசாக வலி கொடுக்கும், வயிறு முழுக்க அப்புறம் வலி கொடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி எல்லாம் செய்யும். இப்படி எல்லாம் செய்யும் போது கண்டிப்பாக நமக்கு இந்த கழிச்சல், இதுக்கு பேரே பார்த்தீங்கன்னா சிரியா கழிச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. பரிபாஷையில் இன்னைக்கு கழிச்சல்னா புரியாதுங்க. அதனால் சிறுக சிறுக மலம் வெளியேறது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய நமக்கு பிரச்சனை, கடுமையான உழைச்சே ஆகணும் இன்னைக்கு இருக்கிறதுக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த வயிற்று பிரச்சனை அப்படின்னு வந்தால் எந்த ஒரு வேலை செய்யறதுக்கு நமக்கு மனசு கொடுக்காது. ஏன்னா இது சரியானதான் எல்லா வேலையும் மேலேயும் நமக்கு ஞாபகம் இருக்கும். அந்த அளவுக்கு நமக்கு இன்னைக்கு பிரச்சனை நிறையா இருக்குது. இதெல்லாம் சரி செய்யறதுக்கு ஒரு எளிய மருத்துவம் பார்க்கலாம். இப்போ பார்க்கக்கூடியது ஓமம். இந்த ஓமத்துக்கு மருத்துவ குணம் மிக அதிகம் உண்டு. அதே மாதிரி இது மளிகை கடையிலும் உங்களுக்கு கிடைக்கும், நாட்டு மருந்து கடையிலும் இந்த ஓமம் கிடைக்குங்க. இதில் நம்ம என்ன அளவு எடுத்துக்க போகிறோம்னா 25 கிராம் இது ஒரு ஐட்டம் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்க்குறது மிளகு. இந்த மிளகுக்கும் மிக மருத்துவ குணம் உண்டு. மிக காரசாரமான ஒரு மிளகு. ரசம் சாம்பார்ல எல்லாம் நம்ம உபயோகம் பண்ணுறது தான் தினசரி. இப்போ பார்க்குறது வெல்லம். இந்த வெல்லம் 25 கிராம். ஓமம், மிளகு, வெல்லம் இந்த 3 பொருள் வச்சு தான் இந்த மிளகு ஓமம் லேசாக பொன் வறுவலை வறுத்து எடுத்துட்டு இந்த மாதிரி மாவு பண்ணி இது கூட வெல்லம் சேர்த்து அரைச்ச மெழுகு பதத்தில் வந்த லேகியம் மாதிரி தாங்க இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் வந்துடும். நல்லா இனிப்பாக காரசாரமாக நல்லா மணமாக இருக்கும். அதே நேரத்தில் இது பாட்டில், கண்ணாடி பாட்டில் பத்திரம் பண்ணி வச்சுங்க, காற்று போகாமல் இருக்கும். இப்போது இது யார் சாப்பிட்ணும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். எத்தனை நாள் சாப்பிட்ணும் அப்படின்றதும் சொல்ல போகிறேன். இப்போ இந்த மருந்து தயார் பண்ணியாச்சு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்துமா பேஷண்ட்டுங்க, ஆஸ்துமா நோய் இருக்கிறவங்க இந்த மருந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஒத்து போகாது. அதே மாதிரி தைராய்டு, இந்த தைராய்டு லேடிஸ் இருந்தால் சரி, ஜென்ஸ் இருந்தால் யார் இருந்தாலும் சரிங்க, தைராய்டு இருக்கிறவங்க இந்த மருந்து கண்டிப்பாக ஒத்து போகாது. இது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா சுகர், நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு இந்த மருந்து கண்டிப்பாக ஒத்து போகாது. ஏன்னா இவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த மருந்து சரியான முறை கிடையாதுங்க. அவங்களுக்கெல்லாம் வேறு மாதிரி மருந்துங்க இருக்கு. அந்த மாதிரி உணவுலேயே அவங்க சாப்பிட்டா சரியாக போயிடும். அதனால் இது முன் எச்சரிக்கையாக சொல்லிடுறோம். இது போக சரியாக இருக்கிறவங்களுக்கு இந்த வயிற்று கடுப்பல், வயிற்று கழிச்சல் சின்ன பசங்க கூட ஏற்படும். 2 வயசு பசங்களுக்கு கூட சரியாக மலம் கழிக்காமல், பசி இல்லாமல், எதுவும் சாப்பிடாம வயிறு உப்பசமாக இருக்கும். அந்த பசங்களுக்கு எப்போவுமே பசி இருக்காது. ஒரு சுண்டக்காலம் அந்த பசங்களுக்கு ஒரு 10 நாளைக்கு கொடுத்தீங்கன்னா ஒரு வேளை கொடுத்தாவே போதும். அவ்வளோ பசி எடுக்கும், நல்லா சாப்பாடு சாப்பிடுவாங்க, எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. முதல்ல சின்ன பசங்க இருந்தாலும் சரி, பெரியவங்க இருந்தாலும் சரி, தினசரி ஏந்திரிச்சோமா காலையில் மோஷன் போய் வந்துட்டு ஒரு 1/2 லிட்டர் தண்ணீர், வெறும் தண்ணி, இந்த தண்ணி குடிச்சு பாருங்க. குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு டீயோ காஃபியோ உங்கள் பழக்கம் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கலாம். தண்ணி என்ன வேலை செய்யணும்னு நிறைய பேருக்கு தெரியும். தெரியாமல் அதன் கூட நம்ம அது எப்படி உபயோகம் பண்ணுறதுன்னு தெரியாது, நம்ம எல்லாம் விட்டுடுறோம். இதனால் சின்ன விஷயம், காலையில் ஏந்திரிச்ச உடனே நீர் ஆதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நீர் ஆதாரத்துக்கு பல அர்த்தம் இருக்குது. பழுது கசைச்சி அதுலேருந்து வரக்கூடிய நீர் தான் அந்த காலத்தில் சாப்பிட்டாங்க. இப்போ யாரும் கிடையாது. பழுது என்னவே ரொம்ப என்ன சொல்கிறது, அந்த மாதிரி அந்த அளவுக்கு மட்டமாக நினச்சிக்கிறாங்க. இட்லி, தோசை, பூரி, வடை அப்படின்னு சொன்னால் பில்டப்பாக இருக்குது. ஆனால் இந்த நீர் ஆதாரம் ஒரு மனுஷனுக்கு ஒரு பேதி ஆச்சுன்னா டக்குன்னு ரொம்ப சீரியஸில் போயிடும். அப்போ என்ன பண்ணுறோம், நிறைய தண்ணி குடி, உப்பு போட்டு குடின்னு சொல்கிறோம். அந்த முறை தான் இன்றைக்கி சரி பண்ணுறாங்க. அதனால் தினசரி ஒரு 1/2 லிட்டர் தண்ணி, சின்ன பசங்க தான் 1 டம்ளராவது கொடுங்க. 1 வயசு குழந்தைன்னா 1 டம்ளராவது தண்ணி குடிக்க வைங்க. இந்த மாதிரி பெரியவங்க ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ஒரு 3 நாளோ ஒரு வாரமோ சாப்பிட்டு பாருங்கள். உடம்பு அவ்வளோ ஃப்ரீ இருக்கும். மோஷன் கழிக்காதவங்க கூட ஃப்ரீயாக மோஷன் போக ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த மாதிரிலாம் சின்ன விஷயங்கள் தான். இது போக இந்த பெரியவங்களுக்கு சாப்பிடும் போது
ஒரு 10 நாள், ஒரு அரை நெல்லிக்காய் அளவு காலையில் வெறும் வயிற்றுல எடுத்துக்கலாம். அதே மாதிரி இரவில் ஒரு வேளை எடுத்துக்கலாம். 2 வேளை ஒரு 10 நாள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வயிற்று கழியாமையும் வயிற்று கடுப்பும் சரியாகும். இப்போது இந்த முறை சொன்னது இன்னொரு விஷயமும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த மருந்துகள்லாம் சாப்பிடும்போது கண்டிப்பாக துரித உணவுகள் கண்டிப்பாக நிற்க வச்சுக்கணும் ஒரு 10 நாள் வரைக்கும். அதே மாதிரி மாமிச பொருள்களும் ஒரு 10 நாள் நிற்க வச்சுக்கணும். இப்போ நம்ம இந்த மருந்து சாப்பிட்டு இந்த வயிற்று கடுப்பு கழிச்சல் சரி பண்ணிட்டோம்னு வச்சிங்களேன், மறுபடியும் தொடர்ந்து வைத்தியம் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். எத்தனை நாள் பண்ணுவீங்க? ஒரு வாரம் 10 நாள், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம வாழ்நாள் முழுவதும் இது சரி செய்யணும்னா இது வாழ்நாள் முழுவதும் இந்த மாதிரி மருந்தெல்லாம் தொடரவே கூடாதுங்க. ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப கடுமையான ஒரு தண்டனை மாதிரி தான் இதெல்லாம். அதனால் இயற்கையில் இருக்கக்கூடிய நார் சத்து பொருளுங்க எவ்வளவோ காய்கறிகள் இருக்குது. பீன்ஸு, வெண்டைக்காய், அவரைக்காய், அது இதே மாதிரி நவதானியம் பார்த்தீங்கன்னா நார் சக்தி நவதானியங்கள் நிறைய இருக்குது. அந்த மாதிரி எல்லாம் நம்ம நிறைய சாப்பிட எடுத்துக்கிட்டோம்னா இந்த பிரச்சனை வாழ்நாள் முழுவதும் நமக்கு நன்மை தருமே தவிர தீமை தரத்துக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கோம். வயிற்று உப்பசம், அஜீரண மந்த கோளாறு சரி செய்யறதுக்குன்னு இன்னொரு பதிவு போட்டிருக்கேன். இதுவும் அந்த பதிவும் பாருங்கள். அது பிடிச்சி அது செஞ்சுக்கலாம். அதுவும் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம், இந்த சின்ன விஷயம், ஏன்னா ஒரு சின்ன வியாதி எவ்வளவோ பணம் செலவு பண்ணாலும் நமக்கு இன்றைக்கி தீர்வு காண முடியாமல் இருக்கிறோம். அதெல்லாம் நம்ம பார்த்து தான் நம்ம வீட்டிலே உணவுலேயே இதெல்லாம் சரி செய்யறதுக்கு சொல்லியிருக்கேன். நன்றி, வணக்கம்.